அக்காவும் தங்கச்சியும் ரொம்ப நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்படி என்ன டிஸ்கஷன் தானே கேட்குறீங்க? லீவ்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு புது டிஷ் சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுது போல. தீக்ஷுக்குட்டி என்கிட்ட வந்து அம்மாமா டோனட் செய்யலாமா போர் அடிக்குதுன்னு சொன்னா, அதே மாதிரி சனாக்குட்டி டோனட் வேணாமா சீஸ் பால் செய்யலாம்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னான். நான் 2 பேர்கிட்டயும் சொன்னேன் 2 டிஷ்ஷுமே கொஞ்சம் லாங் ப்ராசஸ். நீங்களே பேசி ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொன்னேன். ஆனால் 2 பேருமே ஒரு முடிவுக்கு வர மாதிரியே தெரியல. இவங்க 2 பேரையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சு என்னோட பழைய டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணேன். சின்ன வயசுலலாம் ஸ்கூல் படிக்கும்போது எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு மைண்டில் 2 மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். 70, 90 அப்படின்னு சொல்லிட்டு 2 மார்க்குக்கு 2 ஃபிங்கரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரெண்டு கிட்ட காமிச்சு ஏதாவது ஒரு ஃபிங்கரை டச் பண்ணுடின்னு சொல்லுவோம். அவ்வளோ 90ங்கிற மார்க்கை கரெக்டாக டச் பண்ணிடுவோம். 90 வந்துருமா அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஆனால் ரியாலிட்டியில் அவ்வளோ வராது, 60 தான் வரும். அதே டெக்னிக்கை தான் என் குழந்தைங்க கிட்ட யூஸ் பண்ண 2 டிஷ்ஷை 2 ஃபிங்கரில் நினச்சிக்கிட்டு 2 ஃபிங்கரையும் குழந்தைங்க கிட்ட காமிச்சு டச் பண்ண சொன்னேன். அதில் சனாக்குட்டி கேட்ட சீஸ் பால்ஸ் தான் வந்திருந்தது. இந்த மாதிரி பண்ணும்போது 2 பேருமே ரொம்ப ஹாப்பி. எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை. நம்மளோட சீஸ் பால்ஸும் சூப்பராக வந்து